ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேலண்டர் படி 8வது கேட்டகரி ஜாபா குரூப் டி லெவல் 1க்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ ஃபுல் டீடைல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் ஒரு 14 கேட்டகரி போஸ்ட்டுக்கு வந்து இப்போ வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான தேதிகள் பார்ப்போம். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி 2025 அப்போ தான் ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி 22 2025. ஓகேங்களா? ஸோ 1 மந்த் டைம் தராங்க. லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 22 2025. ஓகேங்களா? அப்புறம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 24 பிப்ரவரி 2025. சரிங்களா? இது வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் டைம் தராங்க. அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 10 டேஸ் டைம் தராங்க. ஓகேங்களா? 25 பிப்ரவரி 2025லேருந்து 6 மார்ச் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் தராங்க. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் ஒரு 14 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து போஸ்ட் சொல்லியிருக்காங்க. பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் 18லேருந்து 36 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 1 ஜனவரி 2025 அதை கணக்குப்படி. ஓகேங்களா? மொத்தம் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா 32,438 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த ஜோன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் பியில் இருக்குது. நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? டைமிங் சொல்லியிருக்காங்க 10 AM to 5 PM ஆல் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் ப்ராசஸ்க்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். நீங்கள் இங்கே கிளியராக செக் பண்ணிக்கலாம். அதாவது A2 A3 B1 B2 C1 C2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரீட் அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே மெடிக்கல் மேனுவல் வால்யூம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் மேனுவல் இருக்குது. நீங்கள் வந்து அதையும் வந்து படித்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மேனுவல் வந்து ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு 18லேருந்து 36 வயசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட், அப்புறம் சர்விங் பர்சனல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் ஆக்ட் அப்ரண்டிஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேட்டகரிக்கு அதுலேயுமே வந்து கம்யூனிட்டி வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பர்த் டேட். ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கும் லோயர் ஏஜ் லிமிட்டுக்கும் டேட் ஆஃப் பர்த்துமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் 250 ரூபா ஃபீஸு. சரிங்களா? இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 500 ரூபா பே பண்ணுற கேட்டகரினா உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் 250 ரூபா பே பண்ணுற கேட்டகரினா உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் சிபிடி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக அப்பியர் ஆகிருக்கணும், ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். சரிங்களா? அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரீஃபண்ட் ஆகும். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்குங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிறதுக்கு ஓகேங்களா? அதாவது நீங்கள் சிபிடி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகும் இல்லையா? அதுக்கான கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். யாராருக்கெல்லாம் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுதோ, ஸோ ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதுக்கான ஹெல்ப் டெஸ்க் நம்பருமே கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் சிபிடி அட்டன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் இந்த காண்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டவுட் கிளியர் பண்ணி உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அப்புறம்
எக்ஸ் சர்வீஸ் மேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கான கைட்லைன்ஸ், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான கைட்லைன்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரயில்வே ஆக்ட் அப்ரெண்டிஸ் அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ஓசி சர்டிஃபிகேட் அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இந்த குரூப் டி லெவல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாம் சரிங்களா. இந்த 4 ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஷின் ஓகேங்களா. 4 டாபிக் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஷின், மேத்தமெட்டிக்ஸ் வந்து 25 கொஷின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 20 கொஷின் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சரிங்களா. 100 கொஷினுக்கு 100 மார்க் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் ஓகேங்களா. நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ், ஒரு 30 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1/3 வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க ஓகேங்களா. நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க, மார்க் வந்து நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ரயில்வே பார்த்தீங்கன்னா, அதாவது யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40%, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% ஓகேங்களா. ஸோ இது வந்து மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் தான், கட் ஆஃப் மார்க் கிடையாது, அது அந்த டைமில் தான் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. அப்புறம் இந்த பாஸ் பர்சன்டேஜில் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணப்படலாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த 4 டாப்பிக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிலேருந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃப் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுலேருந்து ஒரு 3 மடங்கு சரிங்களா, 3 டைம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 வேக்கன்சி இருக்குன்னா ஒரு யூஆர் கேட்டகரிக்கு, அப்போ 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வேக்கன்சியும் பொறுத்து நாங்கள் 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணுவோம். அது சிபிடி பேஸ் பண்ணி தான் சரிங்களா, தெளிவாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேல் கேண்டிடேட்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான ஈவெண்ட் அந்த க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க டேபிளில் வந்து. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி பேஸ் பண்ணி தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு 3 மடங்கு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கால் பண்ணுவாங்க. எப்படி கால் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்களோ அந்த வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் கால் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வேக்கன்சிக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதான் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1, ஒரு வேக்கன்சிக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கான என்ன ஃபார்மேட்டு என்ன சைஸ்லலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணுறது ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் வேணும், உங்களுக்கு தமிழ் வேணுமா இல்லை இங்கிலீஷில் வேணுமா அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது இங்கிலீஷு ஹிந்தி அது உட்பட 13 ரீஜனல் லாங்குவேஜ் ஓகேங்களா. மொத்தம் ஒரு 15 லாங்குவேஜ் இருக்கும் சரிங்களா. நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சிபிடி அப்போது நீங்கள் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் ரீட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணிக்கலாம், தமிழ் செலக்ட் பண்ணால் மட்டும் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி அப்போது உங்களுக்கு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் வியூ ஆகும், தமிழில் வியூ ஆகாது. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ்லையும் தேர்வு எழுதிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஒரு 10 நாள் டைம் தராங்க, 25 பிப்ரவரியிலேருந்து மார்ச் 6 வரைக்கும் சரிங்களா. இதுக்கு கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது, 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைமும் சரிங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் அப்ளிகேஷன்ஸ், சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா சரிங்களா, அப்ளை பண்ணுறவங்கள அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா என்னென்ன காரணங்களால் ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ்
இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. எக்ஸாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷன் வந்து விடுவாங்க. அதில நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா, இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. சப்போஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, என்ன ரீசனால ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதையுமே அவங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அலர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ், இமெயில் ஐடி மூலியமா நாங்க இன்டிமேட் பண்ணுவோம். நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட்டா ஆக்டிவ்ல இருக்கிற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் குடுத்து அப்ளை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கு பிறகு கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம் ஷெட்யூல் விட்டதுக்கப்புறம் 10 நாளைக்கு முன்னாடி, எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி, ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் டைமில் என்ன மாதிரிலாம் ப்ரூஃப் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ, உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஹார்ட் காப்பியாக நீங்கள் கையில் வச்சுக்கங்க. சரிங்களா? மினிமம் ஒரு ஒரு 10 காப்பியாவது கையில் வச்சுக்கங்க, தேவைப்படும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்குலாம் தேவைப்படும். ஓகேங்களா? ஹார்ட் காப்பியாக கையில் வச்சுக்கங்க. அதையும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்லோட் பண்ணுறப்ப என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த சேம் ஃபோட்டோவை சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுக்கோங்க, கையில் ஹார்ட் காப்பியாகவும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துக்கான ஃபார்மேட்ஸ், சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது அந்தந்த அன்னச்சரில் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஜோன் வைஸ் ஆர்ஆர்பி அந்த பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஜோன், சரிங்களா, சதர்ன் ரயில்வே, அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ரிவேஷன்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அப்ரிவேஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஃபார்ம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே டேபிளில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் இருக்குது. எஸ்சி எஸ்சி சர்டிஃபிகேட் ஃபார்மேட், ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் வேக்கன்சி டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் ஏல மொத்தம் 14 கேட்டகரி வந்து போஸ்ட் இருக்குது. இந்த லெவல் 1க்கு, குரூப் டி லெவல் 1க்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 14 கேட்டகரி என்னென்ன, அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னென்ன, என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது, சரிங்களா, தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிசேபிலிட்டிலாம் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் இந்த டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th பாஸ், சரிங்களா, 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அல்லது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஓஆர்னா அல்லதுன்னு அர்த்தம். இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது ஒரு கோர்ஸ். ஓகேங்களா? இல்லைனா அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷ்னல் லெவலில் நீங்கள் நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து கல்வி தகுதி. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலும் போதும், இல்லை நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் போதும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கல்வி தகுதி. அதே போல் இந்த கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். சரிங்களா? யாரெல்லாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே இருக்கிற ஷார்ட் ஃபார்ம் அப்ரிவேஷன்ஸ்லாம் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலனா இங்கே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்னெக்சர் பியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜோன் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ஜோனுக்கு என்னென்ன போஸ்ட்டு என்ன வேக்கன்சின்னு தெளிவாக பார்த்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம சென்னை ஜோன். சரிங்களா? அன்னெக்சர் பியில் செக் பண்ணுங்க. சதர்ன் ரயில்வே சென்னைன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 14 கேட்டகரி. நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 கேட்டகரிக்கு கொடுக்கல. சரிங்களா? ஸோ என்னென்ன கேட்டகரி டோட்டல் வேகன்சி மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் எஸ்என்டி, சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் டிவிஷனில் மொத்தம் 99 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 445 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 108 வேகன்சி எஸ்ஆர் டிவிஷன்ஸ்க்கு. அப்புறம் அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி. அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன் வந்து பார்த்தீங்கன்னா 313 வேகன்சி. அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 வேகன்சி. அசிஸ்டன்ட் பிவே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வேகன்சி. அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63 வேகன்சி. அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 73 வேகன்சி. அசிஸ்டன்ட் டிஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 155 வேகன்சி. பாயிண்ட்ஸ்மேன் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 199 வேகன்சி. ஓகேங்களா? 199 வேகன்சி. ட்ராக் மெயின்டெனர் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா
1129 வேகன்சி ஓகேங்களா. மொத்தம் ஒரு 12 கேட்டகரி நம்ம சென்னை ஜோனுக்கு 2694 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதையுமே கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. யூஆர் வந்து 1089 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 397 வேகன்சி, எஸ்டிக்கு 228 வேகன்சி, ஓபிசிக்கு 698 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 279 வேகன்சி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 540 ரிசர்வேஷனு. அப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் அந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 540 வேகன்சி. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸாகவும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் 41 வேகன்சிலேருந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வரைக்கும் ஒவ்வொரு டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதான் நம்ம சென்னை ஜோனுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் சரிங்களா. அதே போல் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க நல்லா அந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கிங்களா. அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன போஸ்ட்டுக்கு ப்ரெஃபரன்ஸ் வேணும், அப்புறம் அந்த போஸ்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட் என்ன, அது என்ன டிவிஷன்ஸில் வந்து வருது சரிங்களா, அதுக்கான வேகன்சி என்ன, உங்கள் கம்யூனிட்டிக்கு எந்த வேகன்சி இருக்குன்னு தெளிவாக செக் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. அதே போல் சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இந்த சில விஷயம் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதை கரெக்டாக ஆக்டிவில் இருக்கிறத கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதை கரெக்டாக நோட் பண்ணியே வச்சுக்கோங்க சரிங்களா. ஆக்டிவ்லேயே வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு அதையும் மறக்காதீங்க, அதையும் கிளியராக வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பியில் நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான லாகின் ஐடி அதாவது இமெயில் அட்ரஸு இல்லை மொபைல் நம்பர் தான், அதுக்கான பாஸ்வேர்டும் எழுதி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனு நீங்கள் இந்த குரூப் டிக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் க்ரியேட் ஆகும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரிங்களா, அதை ஹார்ட் காப்பியாக நான் சொன்ன மாதிரி ஒரு 10 காப்பி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து தேவைப்படும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைமில் ஃபோட்டோ இல்லை, சேம் ஃபோட்டோ எல்லாம் சொல்லிட்டு நிறைய கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. அதே போல் பாஸ்வேர்டு மறந்துட்டேன், இமெயில் ஐடி ஒர்க் ஆகலை, மொபைல் நம்பர் லாஸ்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருது. ஸோ சேஃபாக இருங்க சரிங்களா. ஏன்னா கடைசி டைமில் எக்ஸாம் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு மாதிரி நோட்டிஃபிகேஷனை கிளியராக ஒரு டைம் பாருங்கள். ஒரு ரஃப் ஷீட்டில் நோட் பண்ணிவிட்டு தெளிவாக நோட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா, எத்தனை போஸ்ட் இருக்குது, மொத்தம் 14 போஸ்ட் இருக்குது, நம்ம சென்னைக்கு வந்து 12 போஸ்ட் ஓகேங்களா. ஸோ தெளிவாக பார்த்துட்டு அந்த ஆர்டராக வந்து நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது தான் அந்த எக்ஸாம் ஃபீஸு, சப்போஸ் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்க, அது வந்து ரீஃபண்ட் ஆகாது சரிங்களா. ஒவ்வொரு டைமும் 250 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமே ஓகேங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 பிப்ரவரி 2025 ஓகேங்களா. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 24 பிப்ரவரி 2025 சரிங்களா. டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அறிவிச்சிருந்த குரூப் டி லெவல் 1 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் சரிங்களா, வேரியஸ் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன் சரிங்களா. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.